ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன். இன்றைக்கி சைல்டு சைக்காலஜி, குழந்தைகள் மனசு எப்படி வேலை செய்யுது. ஒரு குழந்தை ஏன் சின்ன விஷயத்துக்கு கூட அழுகுது தெரியுமா? ஏன் சில குழந்தைகள் மிகவும் ஸ்டர்பனாக இருக்கிறது தெரியுமா? உண்மையில் அவர்கள் தவறா இல்லை, நாம் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிறது வேண்டியது இல்லையா? இது பார்ட் 1 என்னென்னா சைல்டு சைக்காலஜி என்வாயன்மெண்ட். சைல்டு சைக்காலஜி என்பது குழந்தையின் சிந்தனை, அதாவது திங்கிங், உணர்வு, அதாவது எமோஷன், நடத்தை, பிஹேவியர். முக்கியம், குழந்தைகள் மெயினி அடல்ட்ஸ் கிடையாது, அவர்கள் தனி உலகம் கொண்டவர்கள். பார்ட் 2 என்னென்னா குழந்தையின் மூளை வளர்ச்சி, அதாவது 0லேருந்து 7 வயசுக்குள்ளே அவங்க பிரெயின் அதிகமாக டெவலப் பண்ணாது, அதிகமாக அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, அப்படியே அதை காப்பியும் பண்ணிடுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் கோவமாக பேசுனீங்கன்னா குழந்தையும் அதையே காப்பி ஃபாலோ பண்ணி உங்களை மாதிரியே நடக்கும். இதில் கோல்டன் பாயிண்ட் என்னென்னா, சில்ட்ரன் டோன்ட் லிசன் டு யூ, தே இமிட்டேட் யூ. இதில் பார்ட் 3 என்னென்னா எமோஷ்னல் நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்கள். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா லவ், அன்பு. இது கண்டிஷன் இல்லாத அன்பு அவங்களுக்கு தேவைப்படுது. இதில் செகண்ட் ஒன் என்னென்னா அட்டென்ஷன், அதாவது கவனம். நான் பிஸி என்று இக்னோர் பண்ணினா அவங்களுக்கும் இன்செக்யூரிட்டி தான் வரும். இதில் தேர்ட் ஒன் சேஃப்டி, பாதுகாப்பு முறை. வீட்டில் சவுட்டிங் அதிகமாக இருந்தால் சைல்டு அனாக்சிட்டி ஆயிரும், அவங்களோட பிஹேவியருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி ஆயிரும். இதில் பார்ட் 4 என்னென்னா காமன் மிஸ்டேக்ஸ் பை பேரண்ட்ஸ் டூ, அதாவது எப்போவுமே கம்பேர் பண்ணுறது, அவனை பாரு உன்னால் ஏன் முடியல, இது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைச்சிரும். அதே மாதிரி அடித்தல், அதே மாதிரி கத்துதல், அது அவங்களோட ஃபியரையும் ஆங்கரையும் பில்ட்டிங் அதிகமாக்கிரும். இதை இக்னோர் ஃபீலிங்ஸ், அது பெரிய விஷயம் இல்லை, அவங்க அதை சைல்டு ஃபீல்ஸ் அன்ஹாப்பி. இதில் பார்ட் 5 என்னென்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள நாம் லிசன் பண்ணணும். அவங்க பேசும்போது நம்ம இன்டரப்டே பண்ணக்கூடாது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். இதில் கம்யூனிகேஷன், அதாவது கத்தாமல் பேசுகிறது. இதில் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், சரி செஞ்சால் நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் குட் ஜாப், இதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் உனக்கு பில்ட் ஆகும்னு சொல்கிறது. இதில் பவர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்ரி சைல்டையும் ஃபைட்டிங் எ பேட்டில் யூ நோ நத்திங் அபவுட். அவர்கள் நாட்டி இல்லை, அவர்கள் நாம் புரியப்பட வேண்டியவர்கள். அதனால் நம்ம கடைசியாக சொல்கிற என்னென்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய சேஞ்ச் பண்ண வேண்டாம், அவங்கள நாம் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.